அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். சீமான் வீட்டின் காவலாளி துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக நீலாங்கரை காவல் ஆய்வாளர் புகார் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவலாளி துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக நீலாங்கரை ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகை அளித்த பாலியல் வன்கொடுமை புகார் தொடர்பான வழக்கில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சிக்கல் அதிகரிக்கும் நிலையில் காவலாளி துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக நீலாங்கரை காவல் ஆய்வாளர் புகார் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க கேட்கலாம். சுதர்ஷன், வணக்கம். இந்த புகார் குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம். இது காலை நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய வீட்டில் வலசரவாக்கம் போலீசார் அவரை நேரில் ஆஜராவதற்கு சம்மன் ஒன்றை அவருடைய கேட்ல ஒட்டியிருந்தாங்க. அந்த ஒட்டின 2 நிமிடத்திலே அந்த சம்மனை சீமானுடைய காவலாளி, அவருடைய வீட்டினுடைய காவலாளி மற்றும் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹோம்மேட் உதவியாளர் 2 பேருமே அந்த சம்மனை கிழிச்சாங்க. இந்த கிழித்து இருந்து அந்த வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருந்தது. இந்த சம்மனை கிழித்த காவலாளி, சீமானுடைய காவலாளி மற்றும் அவருடைய உதவியாளர் 2 பேருமே போலீசார் விசாரணை பண்றதுக்கு நீலாங்கரை காவல் ஆய்வாளர் நேர்ல வராரு. நேர்ல சீமானுடைய வீட்டு காவலாளியை விசாரணை செய்வதற்கு சீமானுடைய வீட்டுக்குள்ளே செல்கிறார். வீட்டுக்குள்ளே செல்லும் போது சீமானுடைய வீட்டு காவலாளியான இந்த முன்னாள் ராணுவ வீரர் விசாரணை செய்யும் போது அவர் போலீசாரிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவல் ஆய்வாளரை மிரட்டும் தோடியிலையும், அது மட்டும் இல்லாம அங்கிருந்து அவர் தப்பிக்க முயன்றிருக்கிறார். அதன் பிறகு காவல் ஆய்வாளர் உடனடியாக அந்த உதவி அந்த வீட்டினுடைய காவலாளியான அமல்ராஜை இவர் எக்ஸ் சர்வீஸ்மேன், முன்னாள் ராணுவ வீரர், இவரை வலுக்கட்டாயமாக, அதாவது பிடித்து மல்லு கட்டி அதுக்கப்புறம் தான் இந்த காவலாளி அமல்ராஜை இன்ஸ்பெக்டர் அவருடைய வாகனத்திலே ஏற்றுகிறார் காவலன் அழைத்து செல்வதற்கு. அப்போதுதான் இந்த காவலாளி ஆய்வாளரிடம் துப்பாக்கி எடுத்து காட்டி மிரட்டியிருக்கிறார். அந்த துப்பாக்கியும் காவல் ஆய்வாளருடைய தனிப்படை போலீஸ் பறிமுதல் பண்ணிட்டாங்க. பறிமுதல் பண்ணதுல தான் தெரிய வந்தது இது .3 பிஸ்டல் ஏர்கன். இதுல 2 மேகசின் இருந்தது, ஃபுல்லி லோடட், அதாவது மொத்தம் 12 ரவுண்ட்ஸ் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த துப்பாக்கி உரிமம் அவரிடம் இருக்கிறதா என்று விசாரிக்க சென்ற போது, அந்த காவலரிடம் விசாரித்த போது அவர் முன்னாள் ராணுவ வீரர் என்ற அடிப்படையில் அவருக்கு அந்த துப்பாக்கி உரிமம் இருந்தது. ஆனால் அந்த துப்பாக்கி அவருடைய பாதுகாப்புக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும், தவிர மற்ற யாருக்காவது தனிநபருக்கு இவர் காவல் நிலையமாக சென்றால் இவர் அந்த துப்பாக்கியை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது. இதுதான் சட்டம். இதன் காரணமாக இவர் மற்றொரு நபருக்கு காவலாளியாக இருக்கின்ற காரணத்தினால இவர் துப்பாக்கியை மிஸ்யூஸ் பண்ணதா தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம காவல் ஆய்வாளர், நீலாங்கரை காவல் ஆய்வாளர் நேரில் சென்று அந்த காவலாளியை விசாரணை செய்து இருந்த போது காவல் ஆய்வாளரிடமே அந்த முன்னாள் ராணுவ வீரர், அதாவது சீமானுடைய வீட்டு காவலாளி அமல்ராஜ் அந்த துப்பாக்கி எடுத்து காட்டி மிரட்டியிருக்கிறார். இதன் அடிப்படையில காவல் ஆய்வாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷே அவர் அவருடைய காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுக்கிறார். நான் காவலாளியை விசாரணை செய்யும் போது அவர் துப்பாக்கி எடுத்து காட்டி மிரட்டிருக்கிறார் என்ற அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 3 வழக்குகள், அதாவது துப்பாக்கி எடுத்து காட்டி மிரட்டியதாகவும், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 4 வழக்கின் கீழே அவர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது அவரை சிறையில் அடக்கி இருக்கிறாங்க. அவர்களை நீதிமன்றம் அழைத்து சென்று மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் சிறையில் அடைக்கக்கூடிய நடவடிக்கையில போலீசார் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அது மட்டும் இல்லாம காவல் ஆய்வாளருடன் வந்த தனிப்படை போலீசார் அவர்களை தாக்கியதற்கு அவர்களும் தனியாக மற்றொரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். அதாவது நாங்கள் அந்த காவலாளி ஆய்வாளரும் சென்று விசாரிக்கும் போது எங்களை அவர் தாக்கியக்கூடிய வீடியோ காட்சிகள் அனைத்துமே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். 2 புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல் ஆய்வாளரும் அவருடைய தனிப்படை போலீசும் 2 தனித்தனி புகார்கள் கொடுக்கப்பட்டு 2 புகாருக்குமே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த காவல் ஆய்வாளர் கொடுத்த புகார், அது மட்டும் இல்லாம காவல் ஆய்வாளர் தனிப்படை போலீஸ் கொடுத்த புகாரின் அடிப்படையில சீமான் வீட்டுடைய காவல் ஆய்வாளி முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜ் மற்றும் அவருடைய வீட்டில் இருக்க பணியாற்றக்கூடிய இந்த சுதாகர், ஹவுஸ்மேடா இருக்கக்கூடிய இந்த சுதாகர்
இவர்கள் 2 பேருமே தான் இந்த சீமான் வீட்டு வாசல் ஒட்டப்பட்டிருந்த அந்த சம்மனை கிழித்தெறிந்தவர்கள் 2 பேருமே தற்போது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க சிறையில் அடைக்கக்கூடிய நடவடிக்கையில போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. நீலாங்கரை காவல் ஆய்வர் பிரவீன் ராஜேஷ் கொடுத்த புகார் மற்றும் அவருடைய தனிப்படை போலீஸ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது இவர்கள் இருவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.